காலையில் 9 மணிக்கு கஸ்டமரே நம்மளை வந்து வீட்டானது பிக்கப் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து திருத்தணி போகிறோம். என்ன கார்லனா எர்டிகா 1.5 லிட்டரு பெட்ரோல் வேரியண்ட்டில் தான் நம்ம போகிறோம். இந்த டியூட்டி வந்து சேம் டே ரிட்டர்ன். நம்ம திருத்தணிக்கு போயிட்டு ஒரே நாளில் திரும்ப வரணும். இந்த டியூட்டிக்கு வந்து எவ்வளோ பேமெண்ட் வாங்கினன்றதை நான் வீடியோ எண்டில் கண்டிப்பாக சொல்கிறேன். நம்ம எதுக்கு திருத்தணி போகிறோம் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வந்து ஒரு கோயில் கட்டுறாங்க. அந்த கோயிலுக்கு வந்து செல்லலாம் வச்சுட்டாங்க. அடுத்த மாதம் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. அதனால் முன்னாடியே ஏதோ ஒர்க் இருக்கு போலாங்க. அதனால தான் நம்ம திருத்தணி போயிட்டு இருக்கோம். காலையில் 10 மணிக்கு எடுத்த காரு நம்ம எத்தனை மணிக்கு திருத்தணி போய் ரீச் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, மதியம் 2 மணி ஆயிடுச்சு. கஸ்டமர் போக வேண்டிய இடத்துல கூட்டு போய் டிராப் பண்ணிட்டு காரையும் அங்கேயே பக்காவா பார்க் பண்ணிட்டேன். ஒரு half an hour அவங்களும் வந்துட்டாங்க. கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு நாமளும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறமா கஸ்டமரே நம்மள சாப்பிட்றதுக்கு கூட்டு போனாங்க. அந்த ஹோட்டலோட பேர் வந்து பாத்தீங்கன்னா வேலு மெஸ். இது வந்து திருத்தணி லொகேஷன்ல தான் இருக்கு. இங்க ஒரு சாப்பாடோட விலையே வந்து பாத்தீங்கன்னா 90 ரூபாய் தான். ஆனா நம்ம அன்லிமிட்டட் எவ்வளவு வேணா சாப்பிடலாம். சாப்பாடோட டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா சர்வீஸ்மே சூப்பரா பண்ணிருந்தாங்க. நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு நம்மளும் காரை எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தது நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா, கோயில் கட்டுறாங்க சொல்லிருந்தால அந்த சிலையை பார்க்கறதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். போகும்போது மாலை அதுக்கப்புறமா கற்பூரம்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ பாத்தீங்களா அந்த சிலை எவ்வளவு பெருசா இருக்கு. உண்மையிலே செம்மையா செதுக்கிருக்காங்க. நான் ஒரு 1 hour வெயிட் பண்ணேன். கஸ்டமர் சாமிலாம் கும்பிட்டு வந்துட்டாங்க. நாமளும் காரை எடுத்துட்டு சென்னை கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 3:30 மணிலேருந்து 4 மணிக்குள்ள நம்ம காரை எடுத்துட்டு சென்னை கிளம்பணும். பட் நம்ம எத்தனை மணிக்கு சென்னை வந்து சேர்ந்தோம் பார்த்தீங்கன்னா, நைட் 8 மணி ஆயிடுச்சு. இந்த டியூட்டிக்கு வந்து எவ்வளோ பேமெண்ட் வாங்கியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, டோட்டலாக 10 மணி நேரம் ஓட்டிருக்கோம். கஸ்டமர்கிட்ட வந்து 1200 சொல்லியிருந்தேன். பட் கஸ்டமர் வந்து எக்ஸ்ட்ரா 200 போட்டு 1400 கொடுத்துறாங்க. நம்ம எப்படி கஸ்டமரை கூட்டிட்டு போயிட்டு சேஃபாக கூப்பிட்டு வந்தோமோ, அதே போல கஸ்டமரும் நம்மளை கூப்பிட்டு போயிட்டு வீட்டில் சேஃபாக ட்ராப் பண்ணிட்டாங்க.